அடிக்கிற வெயிலுக்கு திடீர்னு கம்பங்கள் குடிக்கலாமேன்னு ஆசை வந்துருச்சு. ஒரு டம்ளர் போல் கம்பு எடுத்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச கம்பை இந்த மாதிரி ட்ரைன் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த ஒரு டம்ளருக்கு தான் எடுத்தேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி போல் குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பவுடரையும் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் கலர்னாலே நல்லா திக்காகிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி கம்பு ரெடியாகி வந்துடும். இது நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியாக வந்துடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கம்பை இந்த மாதிரி உருட்டி பால் சைஸில் உருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அல்லது மத்தியானம் போல் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மத்தியானம் போல் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஆனியன் போட்டுக்கோங்க. நான் மோர் மிளகாவும் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணேன் மாங்காய் ஊறுகாவும் தான் வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.